17% மாய்ச்சல் வருது, 14% நம்ம ட்ரையல் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு மில்லுக்கு மட்டும் கன்வேயர் மூலமாக கொடுத்து அந்த பேடி அரைச்சி போடுறோம். இது பாயில் கொஞ்சம் அகலமா போட்டோ தான் எடுக்கலாம் அவருக்கா கொஞ்சம் தள்ளிங்க கொஞ்சம் இந்த வாங்க கொஞ்சம் உரமா கொஞ்சம் தர வாங்க 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 விட மாட்டேன் போய் தூங்க நிற்கிறேன் கொஞ்சம் தள்ளுங்கண்ணே கொஞ்சம் இப்படி உரமா நிற்குங்கண்ணே. வந்து சீர்காழி தாலுகா இங்கே தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. பட் இது வந்து புள்ளியியல் துறைன்னு ஒரு துறையை வந்து கணக்கு எடுக்கிறாங்க, சரியான கணக்கு கொடுக்கறதில்ல. அதிகப்படியாக விவசாயிகளாகிய நாங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கோம். கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வரோம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எங்களுக்கு சரியான அந்த இழப்பீட்டு தொகையை வந்து பெற்றுத்தரதே இல்லை. இதனால் இங்கே சீர்காழி பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே மிகுந்த வேதனையில் இருக்கிறோம். இன்சூரன்ஸு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக அதை ஏதாவது கேட்டோம்னா விவசாயத்துறையிலேருந்தும் எந்த விதமான பதில் சொல்கிறதில்ல. கேட்டால் நீங்கள் புள்ளியியல் துறை கேளுங்க, இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து விவசாயிகளை வந்து இரட்டிப்பு செஞ்சு எங்களை வந்து அலக்கடிக்க தான் விட்றாங்களே ஒழிஞ்சு நகை நட்டு வச்சு நாங்கள் வந்து பணத்தை கட்டுறோம்.
பட் எங்களுக்கான இழப்பீட்டு தொகை இதுவரைக்கும் கிடைக்கல. 2024-25க்கான பருவமழைக்கான அந்த நிவாரண தொகை மட்டும்தான் கிடைச்சிது. அப்புறம் ஜனவரி மாதம் அந்த 2025 ஜனவரிக்கு ஒரு இழப்பீட்டு தொகை கொடுத்தாங்க. அது நிவாரணம் தான். எங்களுக்கு வந்து அரசாங்கம் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணலை. இந்த புது அரசாங்கமாவது எங்களுக்கு செவிசாட்சி, எங்க உள்ள விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னு இதன் மூலம் கேட்டுக்கிறேன்.